நானே நானே தானே நானே நானே தன்னே நானே 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 தானே நானே நானே தானே நானே நானே தானே நானே 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 ஆலகூடி கம்மாயில அத்தமவனா குளிக்கையில ஆலகூடி கம்மாயில அத்தமவனா உத்து உத்து பார்த்தவரே உத்து உத்து பார்த்தவரே ஓடி போவாங்க மச்சான் ஓடி போவாங்க மச்சான் போறே குளிக்கையில மனதிருந்து மத்தவரே மஞ்சள் தேடி குளிக்கையில மனதிருந்து மத்தவரே மனதிருந்து மத்தவரே மாலை போட வங்க மச்சான் மாலை போட வங்க மச்சான் போற போட்டு குளிக்கையில சொக்க வச்சு வந்தவரே என்னப்பா என்ன ஆச்சு என்னடி மச்சான் சொல்றி ஹரி மச்சான் என்ன மாடு வெறி கொண்ட மாடு அப்படியே புடிச்சு தள்ளி இருப்பாரு ஒரு தள்ளுல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க என்ன பண்றது எங்க மாமன் புடிச்சு கீழே தள்ளிட தெரிஞ்சாரு சரி நல்லா இருக்கியா மச்சான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சோமா இருக்கியா அருமையா இருக்கேன் திருவிழா தேவை வந்தா தானே எங்க ஆத்தா அம்மா அக்கா தங்கச்சி அம்பிட்டு வேற பார்க்க முடியுது ஆமா இல்லன்னா நீ எதுக்கு இங்க வந்த நானா ஊர்ல திருவிழான்னு சொன்னாங்க மச்சான் சரி அப்படியே மாமா மச்சான் கொழுந்தம் கூட்டாளி எல்லாரையும் பார்த்துட்டு போகும்னு வந்தேன் சரி இந்த கூட்டம் எல்லாம் இந்த பிள்ளைகளை பார்க்க வந்த கூட்டம் நினைச்சீங்களா அப்புறம் மதுரையில இருந்து மூக்காய் தங்கச்சி ராக்காய் வர்றாங்கிறதுக்காண்டி இவ்வளவு கூட்டம் ஓ ராக்காய்க்காக இவ்வளவு கூட்டமா இவ்வளவு கூட்டம் சரி மாமா மச்சான் அத்தனை பேர் எனக்கு கொழுந்தியா வர எப்படியாவது கட்டிக்கிட்டு ஏறுவோம்னு வந்திருக்காங்க என்னத்தே ஏறுவோமா கூட்டம் கூட்டம் மச்சான் கூட்டமா ஆமா 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 என்ன மச்சான் என்ன பயந்து ஓடிக்கிட்டு இருக்க யார் அது அதான் எங்க மச்சான் உங்க மச்சானா என்ன மச்சான் அவரு சரி அடியே எவ்வளவு வந்திருக்காளா வரல மச்சான் எங்கடி இருக்கிய வாங்கடி எவ்வளவு வரல எவ்வளவுமே வரல எவ்வளவு வர்ற மாட்டாளுங்க உனக்காக நான் இந்த மட்டும்தான் வந்திருக்கேன் நீங்க மட்டும் ஆமா மச்சான் உண்மையில போட்டா உங்க மாதிரி ஆளை போடணும் மச்சான் என்ன போடணும் கச்சேரிக்கு மச்சான் கச்சேரிக்கா நிறக்க சிறக்க அப்பதான் சூப்பரா இருக்கா சரி நான் வந்திருக்கா எங்க அக்கா வந்திருக்கா உங்க அக்கா வந்திருக்காளா ஆமா வந்திருக்கா உங்க அக்கா அடி எடுவட்ட சிரிக்கி இன்னும் தெரியும் எங்கடி உன ஊர்மையவா என்னடி ரொம்ப பேசுற என்ன என்னையும் பாரு என் மட்டும் இதையும் பாரு நான் இங்க ஆட்டிக்கிட்டு அலப்பிக்கிட்டு வந்துட்டியாக்கா நீ மட்டும் என்னையும் பாரு இதையும் பாரு வந்திருக்க மச்சான் ஆத்தா நல்லா இருக்கியா அம்மாடி பாய நல்லா வச்சு போட்டு உட்காந்துருக்கிய என்ன சாப்பிட்டியா என்ன துரும்பா அப்படி இழைச்சு போனியே அடியே என்னடி இது யாரு நினைச்ச யாருடி அவர்க எங்க அக்கா மூத்தவங்களா ஆமா அதான் இப்ப இருக்காங்க வயசுல எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்தாங்க அம்புட்டு அழகா இருந்துச்சு அம்புட்டு அழகு இன்னைக்கு தலையெல்லாம் அப்படியே பஞ்சு பட்டி மாதிரி ஆகி போச்சு அப்படி என்ன விட அழகாவா நீலாம் அழகாடி அழகுக்கு சக்கால திரி நீ அப்படியா எங்க அக்கா அம்புட்டு அழகு அது பேர் என்ன தெரியுமா என்ன பேர் என்ன அது பேர் தான் நக்குமோ என்னடி சொல்ற என்னடி உனக்கு தெரியாது அந்த பேரு இது என்ன பேரு நக்குமா அப்புறம் உன் பேர் என்ன என் பேர் தானே என் பேர் தான் மூக்காய் தங்கச்சி நான் ராக்காயி அதான் உனக்கு செட் ஆயிருக்கு மதுரையில இருந்து வந்திருக்கேனா மதுரையில இருந்து ஆமா யார் உன்னை வர சொன்னா எங்க அக்கா வந்தான்னு வச்சுக்க அடிச்சு திருவிழா சிறப்பா கொண்டாட வருவா சிறப்பா அவளுக்கு பதில் இப்ப ராக்காயி நான் இறங்கி வந்திருக்க ஆமா இங்க எல்லா என் பொண்டுகளோட உட்காந்து கும்மி அடிச்சு கூட்டத்தெல்லாம் கிளச்சு விட்டு போக வந்திருக்கிறேன் கண்டிப்பா மாமா மச்சாலாம் என்ன மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கல மாமா அக்கா கிட்ட உட்காந்துருக்கு வந்திருக்கா தூங்க போட்டு வந்துட்டீங்களா காலம் கட்டு கிடக்கிற நிலையில மாமா என்ன கீழே குடிச்சுக்கிட்டே
சொல்லு. ஏய் இவர் தாண்டி எங்க மாமா. அவங்க உங்க மாமா. மாமா மாமாக்கு என்னடி முன்னாடி வழுக்கையா இருக்கு? ஏய் எங்க அக்கா ஒரு நாள் விடாம ஒரு பக்கம் மாறந்து பிடிக்கிறதுக்கு போல. அக்கா வீட்டுக்காரரா? அக்கா வீட்டுக்காரு. அசந்து நீ போயிடாத. ஏன் அப்படி? அதனாலதான் வழுக்கையா இருக்கு. என்ன பண்ணுவார் தெரியுமா? கொழுந்தியா வந்திருக்கனே. கூட்டிய கொண்டே மல்லாக்க படுக்க போட்டு அதுக்கு இழு பொறி அடி எடுவட்ட முண்டை சொல்லுடி. கச்சேரிக்கு நேத்து இங்க பக்கத்துல வந்த மணப்பாறைக்கு. சரி. இன்னைக்கு கொழுந்தியா இங்க கச்சேரிக்கு வர முண்டு கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? என்ன வாங்கி கொடுத்தாங்க? காடை, கதுவாரி, நண்டு, மீன், நத்தை, நம்மட்டு சத்த பொத்த அதெல்லாம் வாங்குவாரு. ஏய் அதெல்லாம் வாங்குவாரு. சாமான் சட்டு அம்பட்டு வாங்கிட்டு வருவாரு. அதுல ஒண்ணு தாண்டி கோழிக்கறி, கோழி முட்டை, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டுக்கறி முட்டை. என்ன மாமா அத்தான் என்னதான் அது அநியாயத்துக்கு வைக்கப்படுறாரு. நான் என்ன செய்ய? போச்சு போ. ஏதோ ஒண்ணு வாங்கி வந்து கொடுத்தாரு. அதை நல்லா சாப்பிட்டான். சிறப்பா இருந்துச்சு. இன்னொரு அக்கா உட்காந்துருக்கு. அக்கா வெத்தலையை போட்டுக்கு நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு என்ன? தள்ளு பையடு உட்காரு. சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? சாம்பாரா? ஐயா தங்கச்சி வந்திருக்கேன்னு ஒரு கோழியை கிளி அடிச்சு ஊத்தக்கூடாதா? நாளைக்கு தானே இருந்து கோழி குழம்பு சாப்பிட்டு தாண்டி போறான். அது யாரு? ஏய் எங்க அக்கா ரெண்டாவது அக்காவா? இது பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? இது பேர் தான் சிம்ரன். சிம்ரனா? ஆமா. ஐயோ போச்சு. பேசாம இருப்பா. வேற மாதிரி கிளம்பிற போது. வேற மாதிரி. மாமா நல்லா இருக்கீங்களா? யார் அது? இவரு தான் எங்க அக்கா வீட்டுக்காரு. யார் அது? இவர் என்னை 5 வருஷமா பக்குவமா பார்த்து வச்சு. 5 வருஷமா? ஆமா. ஆமா. யார் அது? கொழுந்தியா வந்திருக்கிறேன்னு கூட்டிய கொண்டு ஒரு கோழியை கீழே அடிச்சு உங்களோட குஞ்ச நசுக்கி குழம்பு வச்சு ஊத்தக்கூடாதா? ஏன் ஊத்தலையா? பின்னாடி வருவியா? குஞ்சு செத்து போச்சாமியா. என்ன குஞ்சு? ஐயோ நான் கொழுந்தியா அவரோட கவுத்து போட்டிருந்தா குஞ்சு செத்து போச்சான். சரி என்ன நான் கூட வேற எதுமோ நினைச்சேன். இப்படி செத்து போச்சுன்னா நான் என்ன பண்றது? சரி அதனால சிறப்பா இருக்கு. எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பார்க்கையில எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எப்படி இருக்கு? என் மனசுக்குள்ள ஆசை. இந்த மாமா மச்சான யாராவது ஒரு ஆளை கல்யாணம் முடிக்கணும். நாளை காலையில. சரி. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் முடிச்சு. பிரம்ம முகூர்த்தம் நாளைக்கு இல்லையே. விடிய கலந்தாது சாமி. விடிய கலந்த கல்யாணம் முடிச்சு மச்சாதுகளை யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு போயிடணும் ஊருக்கு. சரி. அதுக்காண்டி வந்திருக்கிறேன். ஒரு கதை தெரியுமா? என்ன கதை? அந்த காலத்துல எங்க அம்மா பல ஊருக்கு போனாக்க என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன கேட்பாங்க? ஆத்தா உனக்கு எத்தனை பிள்ளை? மாமா இங்க மாமா எங்க போய்கிட்டு? அவருக்கு எத்தனை பிள்ளை கேளு. நீங்க வாடகை போய்கிட்டு இருந்தா என்ன கொழுந்தியா வந்திருக்கிறேன். நீங்க வாடகை. ஏய் என்னடி பண்ற? நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் வாடகை போறமா? அது என்ன அர்த்தம்? விடு அவரை சினையாக்கி விடாத. ஐயோ ஏன் மச்சான் உட்கார் மாமா. ஒரு கதை என்ன தெரியுமா? என்ன கதை? அந்த காலத்துல எங்க அம்மா அப்பா போனா ஊருக்கு. ஆயா உனக்கு பிள்ளை எத்தனை? ஆமா. எத்தனை பிள்ளை நல்லா இருக்குதுங்களா? எத்தனை புருஷன்? ஏய் சாரி ராங் நம்பர். என்னடா உனக்கு கதை அப்படி கேட்பாங்க. சரி. இப்போ ஒரு கதை என்ன தெரியுமா? என்ன கதை? நேத்து ஒரு ஊருக்கு போறேன். அங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? அம்மா நீ எத்தனை குழுல இருக்க? எத்தனை குழு? வார குழுல இருக்கிறியா இல்ல மாச குழுல இருக்கிறியா? வாரம் எம்புட்டு கட்டுற? என்னடி அது குழு? அதாண்டி தேனாறு பாலாறு ஓலாறுன்னு. அது என்னடி இது? லாஸ்டா ஒன்று சொல்லி என்னது? எல்லா ஆறுக்கு வந்து இறங்கிருச்சுங்க. சரி. ஐயோ விடியலுங்கிறேன் விடியம் காட்டி விட மாட்டேங்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையில வந்து உட்காந்துடுறேன். எங்க வந்து உட்கார்றேன்? யாராவது ஒன்னே மாதிரி ஆம்பளை நம்பி குழு கொடுக்குறானா? எவனுமே ஒருத்தவன் கேட்டாலும் தர மாட்டேங்கிறேன். ஒருத்தன் கொடுக்க மாட்டேன். என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை தலைவியா போடுறேன். எனக்கு கீழே 10 பொம்பளை பிள்ளைகளை பிடிக்க சொல்றேன். பிடிச்ச உடனே குள்ளு போறான். நான் எத்தனை குழுல இருக்கு தெரியுமா? எத்தனை குழுல இருக்க? வாரத்துல 7 நாள் தான் மச்சான். ஆமா. 14 குழுல இருக்கிறேன். எப்படி கட்டுவ? அதுக்கும் பத்தாம 15வது குழுக்கு ஆதார் கார்டு, ஐடி கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு எல்லா கார்டையும் எடுத்துக்கிட்டு அங்க போறேன். அதுல குழுல என்னென்ன நடக்கும்? குழுல நடக்கிறது இருக்கட்டும் மச்சான். அங்க போன உடனே என்ன சொல்றேன் தெரியுமா? அம்மா உனக்கு ஓடி காட்டுதுங்கிறேன். யோ ஓடி காட்டுது உனக்குங்கிறேன். என்னது? ஒரு அம்மாளுக்கு உட்காந்து காட்டுதுங்கிறேன். ஐயா இன்னொரு அம்மாளுக்கு நின்னுக்கிட்டு காட்டுதுங்கிறேன். சரி. ஆனா எடுவட்ட பயல்களை என்னடா உங்க கதைன்னு கேட்டாக்க சத்தியமா அந்த குழுவெல்லாம் வாங்க கூடாது. சரி. எங்க ஊர்ல 4 குழு நாசமா போச்சியா. ஐயா அதனால குழுவெல்லாம் வாங்காதீங்க. சரி இங்க பாரு
எல்லாருமே குழு வாங்கிட்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. நீ வேற வயிற்றுல உண்டாக்காம மேல வா. மேல வந்துடவா? மேல வந்துரு. அதனால ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சொல்லு. 10 ரூபா சம்பாரிச்சா 5 ரூபா செலவு பண்ணுங்க. ஆமா. இல்லைன்னா 10 ரூபாய் செலவு பண்ணுங்க. சரி, கொண்டு 10 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. அதனால நானும் பெரிய ஆளாகி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது கல்யாணம் முடிக்கணும்னு ஒரே ஆசையில வந்தேன். சரி. எல்லாம் மாமன் மச்சான் பூரா ஓரமா நிக்கிறாங்க. சரி. அதனால மல்லு கட்டி ஏற முடியல. சரி, போயிடலாமா? இத்தனை வரைக்கும் நான் எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கேன். சரி. உனக்கு நெஞ்செல்லாம் மசுறு முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தான் இந்த ஊர்ல பாக்குறேன். அதையும் பாத்தியாடா நீ? அந்த வேலையாவே இருந்திருப்பேன் போல எடுவட்ட பையன். சரி வா, மேல வா. நான் ஆளான தாமரை அப்படி போடு. ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மிதிச்ச எதுவும் இல்லை. அந்த கவலை நோக்கி புரியல. நான் தொட்டா என்ன முட்டா விடுவாங்கோ. வந்து முட்டை விடுவாங்கோ. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. மடி சரப்பாத்து உங்க மோகம் ஏறு பாக நீர் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாமி மடி சரப்பாத்து உங்க மோகம் ஏறு பாக நீர் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தள்ளி வச்ச உடம்பு தாங்காது. உங்களை பயந்து கண்ணு ரெண்டு தூங்காது. உங்க மாட்டேன் நான் ஆளான தாமரை. குளிக்கலையா தலை குளிக்கலையா? நேற்று துருவான 4 மாதம் 3 நாளா குளிக்கலையா தலை குளிக்கலையா? இல்ல வர இல்லையா இல்லறமே பாவோண்ணா. சத்தியத்தை விட்டு விட்டு வாங்கோண்ணா. விடுங்கோண்ணா கட்டி பிடிக்கோண்ணா. மஞ்சி மட கெஞ்ச மஞ்ச மட கொஞ்ச மஞ்சி மட கெஞ்ச மஞ்ச மட குஞ்ச 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 நில்லுங்கோ. நான் ஆளான தாமரை நாளாக தூங்கல. ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. நல்லா இருந்துச்சுல்ல? கை தட்டலாம்ல? இந்த விதத்தில் நம்ம மண்ணின் மைந்தன் மோகன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை வாரி வழங்குகிறோம். தந்தான தானே தனதந்தான தானே நீ வந்தே நின்னா வாரே நின்னானா நீ வரலேனா நான் வந்த வழி ஊரே நின்றானா. ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும்.
நிக்கிறடி தலையணைய உன்னினவா கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்மணிய உங்கனவா கட்டி எனக்கு இரண்டி தலையணைய உன்னினைவா அடி நீ இருந்தா போதுமடி மோகன் நித்தம் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிற நீ இருந்த போதும் மடி நித்தம் ஒரு பாட்டு நீ இருந்த போதும் மடி நித்தம் ஒரு பாட்டு கண்ணா கண்டா பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ தாக்குற தூக்கமல்ல ராசாத்தி ஒன்று நினப்பு ஓட்டி படுத்தாலும் போகவில்லை வச்சிருப்பு ரப்பகல தூக்கமல்ல ராசாத்தி ஒன்று நினப்பு ஓட்டி படுத்தாலும் போகவில்லை வச்சிருப்பு அடி நீ இருந்தா போதும் அடி நானித்தான் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிற சந்தனத்தில் செஞ்ச சப்பு சலையா தேவதை போல வந்தா பல சூசகம் சொல்லிச்சண்டா சந்தனத்தில் செஞ்ச சப்பு சலையா தேவதை போல வந்தா பல சூசகம் சொல்லிச்சண்டா பிடிச்சு தெரிஞ்ச என்ன வித்தகனாக்கி புட்டா நல்ல வித்தைய கத்துத்தண்டா அந்த இரவு பகல் போல அந்த வானம் வேகம் போல அவ ஒரு நாளும் குறையாம இருப்பா ரொம்ப பொறுப்பா அவ ஒரு நாளும் குறையாம இருப்பா ரொம்ப பொறுப்பா ஏ அத்தமக பாசம் உயிர் உள்ளவரே நேச்சம் ஏ அத்தமக பாசம் உயிர் உள்ளவரே நேச்சம் அவ ஒரு நாளும் குறையாம இருப்பா ரொம்ப பொறுப்பா அவ ஒரு நாளும் குறையாம இருப்பா ரொம்ப பொறுப்பா தமக நேசம் உயிர் உள்ளவரே பாசம் தமக நேசம் உயிர் உள்ளவரே பாசம் அவ ஒரு நாளும் குறையாம நடப்பா ரொம்ப பொறுப்பா ஒரு நாளும் குறையாம இருப்பா ரொம்ப பொறுப்பா அன்போடு கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரர் மண்ணின் மைந்தன் மோகன் அவர்களுக்கு ஜோரா எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. நன்றி நன்றி. இசை அரங்கில் தொடரும் பாடலை தருவதற்காக அன்பு சகோதரி புன்னகை அரசி இந்த பாடலை பாராட்டி அன்பளில் தடுத்த அக்கா மக கனிஷ்கா அவர்களுக்கு நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்த பவன் ஆதித்யன் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இந்த பாடலை பாராட்டி அன்பளித்தளித்த கரையாம்பட்டியைச் சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.